தமிழ் படங்கள் ஒரு முழு ஜெனரேஷன் எவ்வளவு இருக்கு சீரியஸா. இவன் லவ் அண்ட் பேர்ல லிமரன்ஸ் அண்ட் ஒரு இதை காட்டுறவன். லிமரன்ஸ் என்னண்டா ஷோர்ட்டா சொல்றா ஒன் சைட் லவ். ஆனா உண்மையிலேயே ஒரு சீரியஸான பிரச்சனை. ஒரு பட்டைய கண்டு உங்களுக்கு பிடிச்சு போச்சுண்டா அவளுக்கு உங்களை பிடிக்காட்டி அதோட பினிஷ் பிரவ். நீங்க அப்சஸ் பண்ண கூடாது. ஆனா இவன் என்ன செய்வினம்டா அவள் எனக்கு பிடிக்கல என்று சொன்னாலும் பின்னால போய் கொண்டிருப்பினும் அவள் எவ்வளவு இல்லை என்று சொன்னாலும் அப்படியே அவளுக்காக உயிர் வாழ்ந்து ஒன் சைட் லவ். உண்மையிலேயே இது அன்ஹெல்தி பிரவ். முதல் நீங்க உங்கள கவனிங்க. லவ் யோர் செல்ஃப். விளங்குதா? நிறைய பேர் தங்களை லவ் பண்ணாம ஒரு ஆக்களை லவ் பண்ண போயினும். அப்படி செஞ்சா பிரச்சனை பெரும். மெட்ட பிரச்சனை வேற ஒன்று இந்த வேலை காதல் காணும் மாதிரி. லிசன், காதல் உங்களுக்கு சோறு போடாது. ஐ நோ ஐ சவுண்ட் லைக் அன் அங்கு. இப்படி சொல்லுங்க, அங்கிள் சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஆனா சீரியஸ்லி ப்ரோ, ஒரு பட்டிய நீ கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி அவளை கூட்டி கொண்டு ஓடி போயிட்டான் வச்சுக்கோ, சரியோ? இமேஜின் ஒரு 6-7 மாசத்துல என்ன நடக்க போகுது? அந்த உடம்புல வந்த ஹோமோன்ஸ், அந்த ட்ரக்ஸ், கிட்டத்தட்ட அது ட்ரக்ஸ் தான். ஆக்சிடோசின், டோபமின், இந்த ட்ரக்ஸ் உங்களோட மூளை விடுறது ஒரு ஆக்களை கண்டோன்னு. அது ஒரு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். அதெல்லாம் ஒரு 6-7 மாசத்துல இறங்கிரும். அது இறங்கினா அப்புறம் என்ன நடக்கும்? அவளுக்கு மூளை வேலை செய்ய தொடங்கிடும். பாப்பால் இந்தபடியன் வேலைக்கு போவதில்ல, ஒன்றும் செய்யதில்ல, ஒன்றும் கிளிக்கல. இவனால என்ன பார்த்து கொள்ள முடியும்? வீட்டுக்கெல்லாம் வாடகை கட்டி இல்ல மோகேஜ் கட்டி எனக்கு தேவையான சாப்பாடு, உணவு, உடுப்புகள் எல்லாம் வேண்டி தந்து வச்சிருக்க இவனால முடியுமோ? அவள் அப்படி நல்ல லாஜிக்கா யோசிச்சுட்டு கலட்டி விட்டுட்டு போடுவாள். நீதான் இருந்து கையை அறுத்து கொண்டு கால அறுத்து கொண்டிருப்ப. இது படியலுக்கு மட்டும் இல்ல, இது மற்ற வளமும் வேலை செய்யறது. நிறைய படியல் அந்த இனிஷியல் டோபமைன் ஃபீலிங்குக்கு போயிட்டு அது இறங்கினா அவைக்கு போர் அடிச்சிடும். புறாவேண்ட கண் அங்கால எங்கால எல்லாம் போக தொடங்கும். அதை காண்ற பெட்டைக்கும் சரியா உள்ளுக்குள்ள வலிக்கும். புறாவே கையாறுது காலாறுது. Don't do this man. இதெல்லாம் தேவையில்லை. எப்பவுமே ஒரு பெட்டைக்கோ படியனுக்கோ you should never do anything to yourself. ஒரு காலத்திலேயும் வேற ஒருத்தரை உங்களுக்கு மேல நீங்க வைக்க கூடாது. எப்பவுமே நீங்க தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். ஏண்டா நீங்க உங்களை பார்த்து கொள்ள இல்லாட்டி வேற ஆக்களை என்னன்னு பாப்பீங்க? ஹவ் சிம்பிளான லாஜிக். நீங்க உங்களையே நீங்க காதலிக்காட்டி வேற ஆள் என்னன்னு உங்களை காதலிக்கும். அதே மாதிரி நீங்க உங்களையே உங்களால பார்க்க இல்லாட்டி நீங்க மற்ற ஆக்களை என்னன்னு வச்சு பாப்பீங்க. சென்ஸ் மேன். அதனால இந்த டோபமைன், ஆக்சிடோசின் ஃபீலிங்கால போய் எங்கேயாவது போய் மாட்டுப்படாதீங்க. ஒழுங்கா வாழுங்க.